வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம். வணக்கம். சார் வந்து என்னோட ஹஸ்பண்ட். நிறைய வீடியோவில் நமக்கு வந்து நடுவில் நம்ம யோகா முத்ரா, அதுக்கு வந்து என்னோட அனத்தல் தாங்காமல் வீடியோ வந்து டெமோ வீடியோவுக்கு வந்து யோகா முத்ரா பற்றி சார் வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து எனக்குங்க நீங்கள் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச், சார் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து ஸ்கூலில் நிறைய மீட்டிங்கில் அவங்க பேசியிருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எனக்கு பிடித்தது வந்துங்க, நீங்கள் 2 லைனில் ஒரு கவிதை மாதிரி ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் நான் சொல்கிறேன், பிறர் முன் தலை நிமிர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா நம்ம யூடியூபுக்கு? சரிங்க. இப்போ நீங்கள் திடீர்னு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் யூடியூப் சேனலில் வந்து யோகா முத்ரா தான் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு வரீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. நீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட்ல என்ன நீங்கன்னு சொல்லுவீங்க. நல்லா இருக்குமா, நீ பண்ற நீ கொடுக்குற அந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லாருக்குமே நிறைய அப்ரிசியேஷன் வந்து பார்த்து சந்தோஷம். அதுல வந்து இப்போ திடீர்னு சப்ஜெக்ட் மாத்தி இதற்கு பேச சொல்றியா, என்ன விஷயம்? அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து யோகா முத்ரா அதோடு சேர்த்து நமக்கு தெரிந்த ஆன்மீக விஷயங்கள் மற்றும் நல்ல தகவல்கள், விளையாட்டு, கல்வி சம்பந்தமெல்லாம் போடுற ஐடியாவில் தெரிந்த நல்ல விஷயங்கள், உண்மையான விஷயங்களை போடுற ஐடியாவில் இருக்கும்ன்றதை ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த இது கேட்குறேன். சரி சரி சரி, அது சம்பந்தமாக நான் பேசுகிறேன். இப்போ அதாவது என்னென்னா, இப்போதான் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த செய்தியை, இந்த ஒரு குறிப்பை வெளியிடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. ஆக்சுவலாக வந்து வாசிப்பும் பழக்கம், அந்த பழக்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது சம்பந்தமாக தான் அந்த சப்ஜெக்ட் நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசுறது. இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஜென்ரலாக அப்படின்னா, நாங்கள் தான் எங்களுக்கு என்ன தேவையான நியூஸை வந்து கூகுள்லேயும் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறோமே, அப்புறம் எதுக்கு நாங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், புக்ஸ் வாசிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இப்போ நிறைய வந்துருச்சு. அது வந்து தப்பு இல்லை. அது வந்து பர்டிகுலராக அவங்க என்ன செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க, அதை தான் வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியாது. பிற விஷயங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கு. அதாவது கற்றது கடுகளவு, கல்லாதது கடலளவு. அப்போது அது வந்து அதை நம்ம மனசில் நினைக்கணும். நம்மளை சுற்றி நடக்கிற மாற்றங்கள், விஷயங்கள்லாம் ஏராளம். அதாவது அறிவியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, இயற்கை சார்ந்து, சமூகம் சார்ந்து, பருவநிலை மாற்றங்கள் சார்ந்து எவ்வளவோ நடக்குது, எவ்வளவோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் அன்றாடம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுறதுனாலே, நல்ல புத்தகங்களை வாசிக்கிறதுனாலே மட்டும்தான் நம்மளுடைய அறிவுத்திறனை வந்து வளர்த்துக்க முடியும். இப்போ அவங்க ஃபியூச்சர் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, பிரைட்டாக வராங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க எல்கேஜிலேருந்து. அதோட இந்த திறனும் இருந்தால் நிச்சயமாக வந்து பிரைட்டாக வரலாம். இப்போ எப்படி வந்து சுவாசிக்க நம்மளுடைய ஆயுள் கூடுதோ, அதே மாதிரி தான் வாசிக்க நம்மளுடைய அறிவுத்திறன் வந்து மேம்படும். அதை நம்ம மனசுல உள்வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் பிரைட்டா அவங்களால வர முடியும். நிறைய பெரியவர்கள் வந்து இது சம்பந்தமா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நான் படிச்சுக்கிட்டே வரும்போது என் மனசுல, ஆழ் மனசுல அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் நிறைய படிக்கணும், வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கவனமா இருக்கிறேன். அவங்க வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும், இன்னும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிக்கு போகணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்குனாலும் சரி அறிவுத்திறன் மேம்படணும் அப்படின்னா படிக்கிற பழக்கம் இருக்கணும். படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அதனால புத்தகம் படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. புத்தகமும் பேப்பரோ எதுனாலும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதுதான் நான் சொல்கிறது. வந்து புத்தகத்தை பற்றிய ஒரு அருமையான கவிதை, எனக்கு பிடிச்ச கவிதை என்னன்னா, உன் முன் தலை குனிந்தேன், பிறர் முன் தலை நிமிர்ந்தேன். அது மனசில் உள் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். உன் முன் தலை குனிந்தேன் அப்படின்றப்ப அந்த புத்தகம் படிக்கிறப்ப குனிஞ்சு படிக்கிறோம். அப்போ படிச்சுட்டா நம்ம வந்து பிறர் முன் எங்கேனாலும் நம்ம வந்து நம்மளோட ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அவங்க அப்படின்றது தான் அந்த கருத்து. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.